வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சிம்பிளாக கோதுமையில் சின்ன ஒரு தட்டை வடை மாதிரி போட்டு காமிக்க போகிறேன் பாருங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்குவாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோடா போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், நமக்கு தேவைக்கு தக்கன கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. மல்லிச்செடி, 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா உரப்பு தக்கன வச்சுக்கோங்க. இந்த கப்புக்கு 1.5 கப்பு கோதுமை மாவுங்க, 1/2 கப்பு பச்சரிசி மாவு. மசாலா போட்டது எல்லாம் மசாலெலாம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கரைஞ்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைஞ்சிக்கோங்க. சிம்பிளாக நல்லாயிருக்கும். சாயந்தரம் நேரத்துக்கு ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மழை பெஞ்சாலும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் அதேமாதிரி சாப்பிட்றோம் செஞ்சு. என் பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. முதல்ல உப்புலாம் நல்லா போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு நல்லா பிணைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்க. வெந்துருச்சுன்னா நமக்கு தேவைக்கு தக்கன எண்ணெய் எவ்வளோக்குள்ள ஊற்றுறீங்களோ அவ்வளோ. அடுப்பை கொஞ்சம் சிம்பிளாக வச்சு சிம்மில்
வெளியே வெளிச்சமாக இருக்குது. வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. என்ன பதம் இருக்கும்? வெந்துருச்சிங்களா? நல்ல ப்ரெஸ்ஸாக நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். சூடாக இருக்கு. எடுங்க, செக் பண்ணி பார்ப்போம். வெந்திருக்கான்னு செக் பண்ணோம்ல. நீங்களும் பாருங்கள், அப்போ தானே உங்களுக்கு தெரியும். வெந்துருச்சுங்க. வெந்துருச்சுங்கம்மா. சூப்பராக வந்துருச்சுங்க. வெந்துருச்சுங்கம்மா. நல்லா இருக்குல்லங்கம்மா. மழை பெஞ்சாலும் நல்லா இருக்கும். பெரிய ஆள் முதல்ல சின்ன பிள்ளை முதல்ல சாப்பிடலாம். ஆமாம், எல்லோரும் சாப்பிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவுல பண்ணுறோம். சிம்பிளாக. ஆமாம். வெங்காயம், கருவேப்பிலை, கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, கடலை மாவு தான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது மொறுன்னு வரும். அதுக்காண்டி. கட் பண்ணி அப்புறம் ரொம்ப சுட்டுட்டு அப்புறம் சிம்பிள் ரெசிபியோட தட்டு வடை. என்னம்மா இது பேர்? வெங்காயம் கோதுமையில பண்ண சிம்பிளா சாப்பிட்டு பாருங்க. நெய்யில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. பக்குவமாக இருக்கு. நம்ம எவ்வளோக்காலும் குண்டா சன்னமாக வேணுமோ தட்டி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன குழந்தை நல்லா சாப்பிடுவாங்க. உருண்டையாகவும் போடலாம், இந்த மாதிரி சப்பட்டையாகவும் போடலாம். இருக்கிற தக்கன செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்கு. காரம் நல்லா இருக்கு. நீங்களும் செய்யுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. அந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிடலாம்.